வலிமார்கள், இறைநேசர்கள், நாதாக்கள், சாலிகீன்கள், நல்லோர்கள், சுபதாக்கள், தாயிகள், புஞ்சாஜுகள் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹ் தஆலா இறக்குவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, குர்ஆன் ஷரீஃபில் 114 அத்தியாயங்கள் சூறாக்கள் இருக்கின்றன. அதில் ஒரு சூறா, ஒரு அத்தியாயம், அதனுடைய பெயர் சூரத்துல் கஸஸ். அநேகமாக 23வது அத்தியாயமாக இருக்கிறது என்று நினைக்கின்றேன். 28வது அத்தியாயம் சூரா. கஸஸ் என்று சொன்னால் சம்பவங்கள், சரித்திரங்கள், உண்மை வரலாறுகள், நடந்தவைகள், கட்டுக்கதை அல்ல, கற்பனை சரித்திரம் அல்ல, பொய்யான தகவல் அல்ல. இவ்வையகத்தில் நடந்த உண்மை சம்பவங்களை அல்லாஹ் தஆலா தெளிவாக நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக, ஆறுதலுக்காக பல நபிமார்களுடைய சம்பவங்களை எடுத்துரைக்கின்றார். கொஞ்சம் அந்த சம்பவங்களை பார்த்து இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ரெண்டையும் தேடி செஞ்சீங்கன்னா நமக்கு ஒரு நிதானமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். 15 நிமிஷம் தான் இருக்குது. 15 நிமிஷத்துல நிகழ்காலத்தில் நடந்த, முந்தைய காலத்தில் நடந்த விஷயத்தை நாம் இன்றைய காலத்தில் சரி செய்து பார்க்கிறோம். சுருக்கமாக, குறிப்பாக குர்ஆன் ஷரீஃபில் அதிகமாக பேசப்பட்ட நபி மூஸா அலைஹிஸ்ஸலாம். நம்ம திரும்ப திரும்ப சொல்றது தான், குர்ஆன் என்பது ஏதோ வெள்ளிக்கிழமை கஹப் ஓதுறதுக்கோ அதுக்கு மட்டுமல்ல, தினந்தோறும் காலையில யாசீன் ஓதுறதுக்கு மட்டும் அல்லது வியாழக்கிழமை ஓதுறதுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுக்கல. அதுக்கு மட்டும் கொடுக்கல. இருக்கிறவங்களை இறக்குறதுக்கோ இறந்தவங்களுக்காக யாசீன் ஓதுறதுக்காக மட்டும் அல்லாஹ் குர்ஆன் தரல. நம்ம அதுக்கு மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் சொன்னா அது கசப்பான உண்மையா இருக்கும். ஆனா வெளிப்படையான விஷயம், ஹாதாமின் பதிலில் அப்படி என்ற ஒரு ஆயத்துடைய ஒரு பாகத்தை நம்முடைய ஆட்டோலையோ, நம்முடைய கார்லையோ, நம்முடைய வாகனத்திலேயோ, நம்முடைய வீட்டிலேயோ மாற்றிக்கொண்டால் போதுமா? இத்தனை வருடங்கள் நாம் கழிச்சிருப்போம். இப்போ எப்படினா இத்தனை நாளா நான் கழிச்சேன் அப்படின்ற ஒரு மனவேதனை தோணுது. சரி வாங்க, 15வது ஆயத்துல நல்லா சொல்லுவோம் மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி. மூஸா அலைஹிஸ்ஸலாம் எங்க வளர்ந்தாங்கன்னா தெரியும். ஃபிரௌன் இடத்துல வளர்ந்துட்டாங்க, வாலிப வயசு. வெளியே வந்து பார்க்கிறாங்க, 2 நபர்களுக்கு மத்தியில. இப்போ யோசிச்சு பாருங்க, நான் தலைப்புக்கு போகும்போது இவ்வளவுதான், இப்போ நடுவுல ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கழிச்சு சில கூட்டம் வரும். அவங்க எப்படி புரியும்? வேதனை பண்றதா என்ன பண்றதுமே தெரிய மாட்டேது. போராடவும் சொல்லிட்டு இன்னைக்கு அம்பேத்கரே பேசிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே அம்பேத்கர் இஸ்லாத்தை விரும்பியவர் தெரியுமா? நமக்கே தெரியாது. டாக்டர் அம்பேத்கர் குறுந்தகை இஸ்லாம் மட்டும்தான் இறைவனை நிரூபிச்சு சொல்லிட்டு போனவர் தெரியுமா? கடைசியில் ஈமான் நசீபா தான் எனக்கு தெரியாது. ஆனா அவர் தனி எல்லாத்தையும் பார்த்துட்டு பாகுபாடு இல்லாம இப்ப சொல்ற பாருங்க, இந்த இடத்துல யார் வேணா நிக்கலாம், ஒண்ணுமே கிடையாது, குப்பரை தூக்கி போடுங்க. அவருக்கு தொழுவைக்கு தெரியும்னா அவர் தொழுவிக்கலாம். பிறப்பில் கிறிஸ்தவர்,
உண்மையான முஸ்லீமா வாழ்ந்தார். இதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம். சரி, வாலிப வயசு வெளியே வராங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். வரும்போது பார்க்கிறாங்க 2 நபர்களுக்கு மத்தியில சண்டை சச்சரவு. ஒருத்தர் கிபுத்தி பரம்பரையை சேர்ந்தவர், இன்னொருத்தர் இஸ்ராயில். இஸ்ராயில் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரை. இஸ்ராயில் என்பது இப்ப கூட இஸ்ராயல் நீங்க கணக்கிடாதீங்க. இந்த ஷைத்தான்கள் தான் நெருங்கி இருக்காங்க, நான் நல்லவங்களும் இருக்கிறாங்க. சரி, இஸ்ராயல் யாருடைய பேர் தெரியுமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பேருங்க இஸ்ராயல். நபி இருந்தாங்கல்ல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் தான் இஸ்ராயல். அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளை, அப்படிதானே? அந்த 12 பேர்ல தான் வந்தது இஸ்ராயல் கூட்டம். நீங்க இப்ப கூட இஸ்ராயலை பார்த்துக்கிட்டு அந்த பரம்பரை சேர்ந்தவர்கள் தான். ஒருவேளை அதுல இருந்துதான் சாமிரி வந்திருக்கான். சாமிரி வம்சத்தை சேர்ந்தவங்க தெரியாது. சரி விடுங்க. ஒரு சண்டை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் இஸ்ராயில், இன்னொருத்தர் கிப்தி. கிப்தினா யாருன்னு கேட்டீங்கன்னா ஃபிரௌனுடைய பரம்பரையை சேர்ந்தவர். இன்னைக்கு ஒருத்தர் அநியாயமா ரோட்ல அடிக்கிறான்னா ஏன் அடிக்கிறான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை தெரியுமா? அதுவும் அடி பக்கம் நம்மள மாதிரி ஆளா இருந்தா நம்மளால வரமாட்டான். அது முடிஞ்ச துப்ப விசாரிச்சுக்குவான், நல்லா விழிச்சா. இதுதான் நிலைமை. இது எனக்கு இல்ல, சிரிக்காதீங்க. உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும். மத்தவங்களை தொட்டு பாருங்க, தொட முடியுமா? அவன் தான் வாழ்றான் உண்மையான மார்க்கத்துல, தெரியுமா? ஒற்றுமைக்கான மார்க்கம் இன்னைக்கு உறங்கிட்டு இருக்குங்க, உறங்கிட்டு இருக்கு. எனக்கு இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துட்டு நம்ம திரும்பவுமா தெரியல. நம்முடைய நடவடிக்கை அப்படிதான் இருக்குது. சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க கிட்ட. என்ன பிரச்சனை? ஒரு 2 பேருக்கு 2 பேருடைய விஷயத்தை விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது என்ன தோணுதுன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கிப்தி செய்யறது தவறு அப்படின்னு தோணுது. அவங்கள சொல்றாங்க, நீ தவறு செய்யறப்பா போப்பா அப்படின்னு சமாளிக்கிறாங்க, சமாதானப்படுத்துறாங்க. அவன் கேட்கல, லேசா தட்டினாங்க, போயிட்டாங்க, இறந்துட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் லேசா அடிச்சாங்க, இறந்துட்டான் கிப்தி சேர்ந்த மனிதன். இப்போ 3 பேருக்கு தான் தெரியும். 3 பேர்ல 3வது நபர் இறந்துட்டாரு. இவங்க பொருளெல்லாம் அடிக்கல, நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நீங்க போறீங்க, நடுவில் ஒருத்தர் வந்துட்டாரு, வண்டியில முக்கியவீங்க, அவன் இறந்துட்டான், இது கொலையா? விபத்து. நடுவில் வந்துட்டான், இல்ல நீங்க தெரியாம அடிச்சுட்டீங்க, பசங்க நம்ம அடிக்கிறோம், அந்த பையன் இறந்துட்டான், இனி பெரிய குற்றம் வந்துடலாம். அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் லேசா தட்டினாங்க, பேச்சு கேட்கல, அவன் இறந்துட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, எனக்கு உனக்குதான் தெரியும், அவன் தப்பு செஞ்சா சமாதானப்படுத்துறேன், இருந்தாலும் அவன் கேட்கல, லேசா தட்ட இறந்துட்டான், நம்ம இதுக்கு போயிடலான்னு போயிட்டான். போன பிறகு மறுபடியும் அரண்மனைக்கு தான் போறாங்க. அடுத்த நாள் வெளியே வர்றாங்க. அந்த இஸ்ராயல் மறுபடியும் இன்னொரு நபர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். எந்த இஸ்ராயல் போல அவங்க இஸ்ராயல் நினைச்சுனா காப்பாத்தல. 2 பேருடைய விவாதத்துல யார் நியாயமானவங்க பார்த்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் போனாங்க. போயிட்டு கேட்டாங்க, இதே வேலையா உனக்குன்னு கேட்டாங்க. டெய்லி தட்டை போட்டுட்டே இருக்கியா சொல்லும் பொழுது அவனுக்கு பயம் வந்துருச்சு. நேற்று செஞ்ச மாதிரி செய்தியா? நேற்று குர்ஆன்ல ஆயத்து இருக்குது, அத்தத்துலனி கமா கத்தலத்த நஃப்ஸன். நேற்று அவரை அடிச்சு கொண்டுட்டீங்களே, அந்த மாதிரி என்ன செய்ய போறீங்களான்னு கேட்டான். இப்போ இன்னொருத்தர் கூட சண்டை போட்டிருந்தால, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நேற்று கொண்டது மூசா தான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்போ பிரச்சனை, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிரச்சனை. இப்போ கிப்தி சேர்ந்தவங்க ஃபிரௌன் கூட்டத்தாங்க சும்மா விட மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய வஹி இருக்குது. ஒரு நபர் வந்து சொல்றாங்க, உங்களை தேடிட்டு இருந்தாங்க, இங்க போயிருக்கு. அந்த ஊர் வந்து மதியன், அது வந்து எகிப்து. அங்கிருந்து மெதுவா இரவுல மதியனுக்கு வர்றாங்க. மதியனுக்கு வந்த பிறகு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எதுவுமே இல்லாத வர்றாங்க.
எப்படி ரசூலுல்லாஹ் மக்கா விட்டு மதீனாவுக்கு போனாங்களோ, அங்க நடந்தது இங்க நடந்துச்சா நடக்கலையா? நான் சொல்லலைங்க, தப்சீர்ல உலமாக்கள் சொல்றாங்க, எப்படி ரசூலுல்லாஹ் அகதியாக எந்த வஸ்துக்களும் இல்லாமல் மக்காவை விட்டு இரவில் கிளம்பினார்களோ, அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்துல பிறந்து எகிப்துக்கு அரசன் தான் ஃபிரௌன். இந்த ஒரு நெருக்கடியில் ஆளாக்கப்பட்டு வெளியே கிளம்புறாங்க. ரெண்டையும் பாருங்க, அவரும் அகதி, ரசூலுல்லாஹ்வும் இவரும் அகதி. இவருக்கும் ஆள் இல்லை, அவருக்கும் ஆள் இல்லை. அங்கேயாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி கூட சித்திக் அக்பர் கூட இருந்தாங்க. வர்றாங்க, வந்து பார்க்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அங்க எப்படி அங்க கட்டளையிடப்படுகிறது, அங்கே ஃபிரௌன், இங்கே பல ஃபிரௌன்கள் மக்கால. புரியலையா? பல ஃபிரௌன்லாம் புரியலையா? அபூ ஜஹல் ஒரு ஃபிரௌன், அபூ லஹப் ஒரு ஃபிரௌன், உத்பா ஒரு ஃபிரௌன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அங்க ஒரு ஃபிரௌன், இங்க பல ஃபிரௌன். அங்க அதிகாரம் ஃபிரௌன்கிட்ட, இங்க ஆணவம். வார்த்தைகள் தான் வெவ்வேறு, ரெண்டும் ஒரே தான், ஒரே காட்சி அமைப்பு தான். படமா இருந்தா நம்பர் 3 நம்பர் 4 எடுத்துருவாங்க. நம்மளும் போயிட்டு நம்பர் 2.2 என்ன சொல்றது சொல்லுங்க. இப்ப யோசிச்சு பாருங்க. நான் சொல்லல தப்சீர்ல இருந்து முழுக்க முழுக்க ரெண்டையும் தேடி பண்ணி, இதுதான் வாழ்க்கை. மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, வந்து சேர்ந்த இடம் மதியன். ரசூலுல்லாஹ் வந்து சேர்ந்த இடம் மதீனா. அங்கேயும் அறிவிப்பு செய்யப்படுது, மூசாவை கண்டால் பிணமாகவோ உயிரோடவோ கொண்டு பிடிச்சிட்டு வாங்க. இங்கேயும் அறிவிப்பு செய்யப்படுது, நவுது பில்லாஹ், ரசூலுல்லாஹ்வை கண்டால் பிடித்து வாருங்கள். இவ்வளவு வெகுமதிகள், 100 ஒட்டகங்கள் கொடுக்கப்படும். திறந்த ஊரு நமக்கெல்லாம் இந்த நாடு வந்துருச்சா? ஒரே நாடு, ஒரே தேர்தல், சிஏஏ முஸ்லிம்களுக்கு எதிரானது, நீ நம்மளை அகதியாக்குறது. இதுதான் ரசூலுல்லாஹ் அன்னைக்கு பண்ணாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கு பண்ணாங்க. இன்னைக்கு நமக்கு பண்றதுக்காக ரெடியா இருப்பாங்க. தெரியுதா? குர்ஆன் தெரிஞ்சாதான் நமக்கு தெரியும். திரும்ப திரும்ப நான் சொல்றது ஒண்ணுதான். எனக்கு தெரிஞ்சு எந்த அதற்கும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கலாம். எல்லா அதற்குடைய பயனும் கேட்கிறேன். எங்கேயுமே சொல்ல மாட்டோம். ஏதோ ஒரு தலைப்புல பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்கள நான் குறை சொல்ல நவுதுபில்லாஹ். ஏன்னா அவங்களுடைய பார்வையில அது சரியா இருக்கலாம். ஆனா குர்ஆன் அப்படியே ஒதுக்கி வச்சிருப்போம். சொன்னா மட்டும் போதுமா? முன்னா செய்தா மட்டும் போதுமா? என்ன சொல்றாங்களா? நான் நேற்றுதான் சொல்லி கொடுத்த பசங்களுக்கு இப்படிதான் சொல்லுப்பான். எப்பவுமே நீங்க ஓதும் போது அப்படி ஓத மாட்டீங்கன்னு கேட்கிறான் மாணவன். எனக்கு புரியலையா? நேத்து இல்ல, பல நாளா சொல்லி கொடுத்துட்டு தஜ்வீது, நீங்க ஓதும் போது அப்படி ஓத மாட்டீங்களா அப்படின்னா? அல்லாஹ்வே சூரத்துல் ஃபாத்திஹால ஒரு குர்ஆனும் கிடையாது, முழு சூறால ஒரு குர்ஆனும் கிடையாது. புரியலையோ? அது தனி சரி விடுங்க. ஒரு குர்ஆனும் கிடையாது. குர்ஆனே இல்ல. நான் இந்த சில பேர் குர்ஆன் தவறு அந்த மாதிரி இமாம் தான் நம்ம வச்சுக்கணும். சில நேரங்கள்ல குர்ஆன் நல்லா இருந்தா இமாமுக்கு சொன்னா நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன். முழு உயிரோடு இருக்கக்கூடிய ரஹ்மானி வச்சிருக்கலாமா? சொல்லுங்க. சரியா அர்த்தம் மாறாம ஓதுறோமா? தஜ்வீதா? சரி, அர்த்தம் புரியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ மதியனுக்கு வந்துட்டாங்க. யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். அங்க பாக்குறாங்க, எல்லாரும் அந்த காலத்துல ஆடு மேய்ப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க ஆடு மேய்க்கிறவங்க. அந்த ஆந்திரா சைடு, நம்ம சைடுல எல்லாம் இந்த காட்டு பகுதி, அங்கெல்லாம் ஆடு மேய்ச்சிருப்பாங்க. மலைப்பகுதிலாம் அப்படி மலைப்பகுதியில ஆடு மேய்ச்சிருக்காங்க. ஆனா 2 அழகான சின்ன வயசு பெண் பிள்ளைகள் ஆடு மேய்க்கிறாங்க. ஒரு வீட்டுல பெண் பிள்ளைகள் மட்டும்தான் இருக்காங்க. வாழ்வாதாரம் இல்லைன்னா பர்தா ஹிஜாபுடன் ஈமானுடன் வேலை செய்யலாம் என்பதற்கு சம்பவம் குர்ஆனுடைய ஆதாரம். ஆனா ஈமான விட்டுறக்கூடாது, இஸ்லாத்தை விட்டுறக்கூடாது. புரியுதுங்களா? செய்யணும்னு நான் சொல்லல, செய்யலாம். 2 பெண் பிள்ளைகள் ஆடுகளுக்கு எல்லாம் தண்ணி கூட்டுவாங்க. எல்லா ஆட்டையும் மேய்க்கிறவங்க ஆம்பளை. அவனுங்கெல்லாம் சண்டை போட்டு தன்னுடைய ஆடுகளுக்கு எல்லாம் தண்ணீரை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 2 பிள்ளைகள் மட்டும் தன்னுடைய ஆட்டை வச்சுட்டு ஒதுக்கி நிற்கிறாங்க.
எதிர்பார்க்காத உதவி செய்யறோம் பாருங்க, அது மௌட்டை பிற்படுத்தும் தெரியுமா? எதிர்பார்க்காம இவன் பாராட்டுவான், இவன் புகழ்வா, போஸ்ட் அடிக்கணும், அது அடிக்கணும், இமேஜ்ல போடணும், ஸ்டேட்டஸ்ல போடணும். நம்ம ஸ்டேட்டஸ் படுத்து கிடக்குது, ஸ்டேட்டஸ்ல போடணும். நான் யாரு தெரியுமா? என்ன நீ தொழுகை விட்டுட்டு இருக்க, நீ யாரு? தன்னுடைய உணர்ந்திருக்கும் சொன்னா உங்களுக்கு கசப்பா இருக்கும். எத்தனை பேர் பதர் விட்டோம், இல்ல கதா செஞ்சிருக்கோம், இல்ல வீட்டுல தொழுந்திருக்கோம். வயதானவங்க பள்ளிக்கு வராங்க, நீ போய் பள்ளியில பாருங்க, வயதானவங்க வராங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? துணி பையன் நான் இறக்குறதுக்கு பல நாள் இருக்குல்ல. ஆமா, அல்லாஹ் கேரண்டி கொடுத்துட்டான், வாலிபர்லாம் இறக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களா? சொல்லுங்களேன் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இமாம் ஹசன் இறந்தது வாலிப வயசு, இமாம் ஹுசேன் இறந்தது வாலிப வயசு, சொல்லிக்கிட்டே போலாம். ரசூலுல்லாஹ்வுடைய 3 ஆண் பிள்ளைகள் இறந்தது சின்ன வயசு, வாலிப வயசு கூட கிடையாது. அவங்களுக்கு வாழ தகுதி இல்லாத எனக்கு உங்களுக்கு வாழ தகுதி வந்துருச்சா? சொல்லுங்க. நண்பங்க போயிட்டாங்க, ஷைத்தான்களை உட்கார்ந்து இருக்கும், அவ்வளவுதான் நான் சொல்லுறேன். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, யாரும் தெரியாது, பேர் தெரியாது, ஊர் தெரியாது, உதவி செஞ்சாங்க. அந்த ஆடுகள்லாம் எடுத்து நான் தண்ணி கொண்டு வரமான்னு சொன்னாங்க. அந்த பிள்ளைகள் பயந்தாங்க, யாரும் தெரியல, பரவாயில்ல, அது நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப கூட சொல்றாங்க, எழுதி வச்சுக்கோங்க, ஃபிரௌன் ஏமாத்தியதில்லை, ஃபிரௌன் ஏமாத்தியதில்லை. புரியலையா? பல குழந்தைகளை கொண்டிருக்கான், தன்னை அழிக்க வந்த மூசா யாரும் தெரியாம ஏமாத்தியதல்ல, தோகா, பொய் சொன்னதில்லை. அது போல இந்த இங்கதான் இருக்கு, நமக்குதான் இருக்கு. அது பிள்ளைங்க காடுகளை மூசா தண்ணீர் கொட்டி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. எப்பவுமே அந்த பெண் பிள்ளைகள் தண்ணீர் புகட்டுறதுக்காக லேட்டா தாமதமா வருவாங்களாம். அவங்க வாப்பா கேட்டா, இனி சீக்கிரம் வந்துட்டீங்க. இல்ல வாப்பா, இந்த மாதிரி வாலிபர் வந்து எங்களுக்கு உதவி செய்யணும். உதவி செஞ்சாரா அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல பின்பாட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அவங்க துவா என்ன தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் துவா, வைத்த வழி துவா நம்ம கேட்பாங்களாட்ட. அவங்க நபிமார்கள், ரசூல்மார்கள் துவா கேட்கறதுக்கே தகுதி இல்லைன்னு நினைப்பாங்களாம். நான் என்ன பண்ணிட்டு அல்லாட்ட கேட்க சொல்றேன், கடைசி நேரத்துல துவா செய்வாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சது எப்போ? மீனுக்குள்ள. ரசூலுல்லாஹ் துவா செஞ்சது பதருடைய இரவுல. நீ துவானாங்க, அதுக்கு ஒரு பேஷன். நான் அப்ப கூட சொல்றேன், நல்லா கேட்டுங்க. காபத்துல்லாவுடைய இமாமுடைய துவாவை விட நம்முடைய வீட்டுல தவறா எண்ணாதீங்க, தயவு செய்து தவறா எண்ணாதீங்க. நாம் ஆதாரம் கொண்டு நிரூபிக்க முடியும். தன்னுடைய வீட்டுல தனக்கு வேண்டியத வீட்டுல எல்லாரும் தும்பிட்டு இருக்கும்போது புசல்லா போட்டு அழுது பாருங்க, அந்த துவாவுடைய எஃபெக்ட் எந்த ஒரு நபருடைய எஃபெக்ட் துவாவும் இருக்காது. என் வழி எனக்கு என்ன தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்களேன். எனக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நான் அலுவலம் பாருங்க, தொழுகல, என் வீட்டுல, என் பள்ளியில, எங்கேயாவது தனிமையில மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா தெரியுமா? யாருன்னா ஊரை விட்டு வந்துட்டேன், அகதியாயிட்டேன், எனக்கு உறவும் இல்ல, அம்மாவும் இல்ல, அத்தாவும் இல்ல. அம்மா அப்ப இருந்தாங்களான்னு தெரியாது, வளர்க்கவே இல்லையே பயத்தினால, தனியா நிக்கிறேன். அல்லாஹ் ரப்பி இன்னி மா அன்ஸல்த இலைய மின் கைர், நீ எனக்கு வந்து ஒரு படுக்கை கொடுத்தாலும் ஃபகீர், அந்த படுக்கையை வாங்க தகுதியா இருக்கேன். ஃபகீர்னாங்க அவங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை பார்த்து ஃபகீர் என்ற வார்த்தையை சொன்னாங்க. எனக்கு படுக்கை கொடுத்தேன்னா நான் தேவையுள்ளவனா இருக்கேன், உடை கொடுத்தனா தேவையுள்ளவனா இருக்கேன். எப்படி ரசூலுல்லாஹ் எதுவுமே இல்லாம மதீனாவுல வந்து சேர்றாங்க. ஆனா மதீனாவாசிகள் அதிபதி ஆக்குனாங்க, அதிபதியாக்கி பார்த்து ரசிச்சாங்க. இன்னைக்கு நம்ம செய்வோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வாப்பாவுக்கு செய்வோமா? எத்தனை வீடுங்க நமக்கு ஏசி வாப்பா கொசு அடிச்சுட்டு இருக்காரு. ஏன்னாங்க அம்மா அத்தாதாங்க சொல்போம், அம்மா அத்தாதாங்க சொல்போம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அம்மா அத்தா தாங்க. அதுக்கு உலமாக்கள், வலிமார்கள், இறை நேசர்கள் எல்லாம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. அந்த மாதிரி உயிரோட இருக்கக்கூடிய அம்மா அத்தா இருந்தாங்கன்னா ஏதாவது மனஸ்தா வந்தா மன்னிப்பு கேட்டுருங்க. அவங்க இறந்த பிறகு இங்க அழுதிகள் வச்சுங்க, எல்லாம் மன்னிப்பாளர்கள் தெரியாது. சொர்க்கத்தை வச்சிருப்போம், அம்மா அத்தா தான் சொர்க்கம்.
அம்மா அத்தா தான் சொல்வோம். உம்முக் உம்முக் உம்முக். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடைசியில அந்த பாப்பா சொல்லி அனுப்புறாரு, போய் அந்த நபர் அழைச்சிட்டு வாங்க. நிறைய ஊரே அடங்கிருச்சு. கொஞ்சம் மத்தியம் எங்க ஊர் அடங்கிருச்சு. மரத்துல உட்கார்ந்துட்டு ஆகலாம். நேற்று வரைக்கும் எங்க இருந்தாங்க? துறவுடைய மாளிகையில தங்கினவங்க. துறவுடைய மாளிகையில துறவுடைய பிள்ளையாகவே தங்கினாங்க. துறவுடைய பிள்ளையாகவே வளர்க்கப்பட்டவங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு சின்ன அவருடைய தவறு கூட கிடையாது. அவன் கேட்கல, ரைட்ல தட்டினாங்க இருக்கிறதா கொலை பண்ணிருப்பாங்க. அதுக்கு பதிலாக அந்த பெண்மணி வராங்க, வெக்கப்பட்டுட்டே வராங்க. தூரத்துல இருந்து இவர் பாக்குறாரு, ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது நமக்கு. அப்ப சொல்றாங்க, எங்க வாப்பா அவங்களை அழைக்கிறாங்க. அழைக்க வந்தவங்க பெண் தான். இன்னைக்கு நம்ம பெண்கள் என்ன பண்றோம்? வயசாரோ வயசாரோ மார்க்கமே தெரியாத மார்க்கத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஹிஜாப் தான். ஹிஜாப் என்பது மனசுலயும் இருக்குது, உடுப்புலயும் இருக்குது. ஆனால் உடுப்பு போறது தவறு என்பதனுடைய வாதம் அல்ல. வெறும் உடுப்பே ஆபாசமா இருந்தா, டைட்டா இருந்தா, நீங்க எத்தனை புக்கா சொல்லக்கூடாது. நான் வளர்க்கிறது அப்படிங்கிறேன். சரி, அவர் கூப்பிட்டாரு, நீங்க யாரு? குர்ஆன் நல்லா சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அலைஹில் கஸஸ், தனக்கு நடந்ததெல்லாம் கரெக்டா சொன்னாங்க, மறைத்து சொல்லல. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்தாங்க. நான் போய் விசாரிச்சேன். தவறு செய்யக்கூடியவர்கள் சமாதானப்படுத்தின, அவர் கேட்கல, தட்டுல இறந்துட்டாரு. அப்போ அவர் சொல்றாங்க, லா தஹப், நீங்க பயப்படாதீங்க, நஜௌத மினல் கௌமி ஸாலிமீன், இந்த இடம் உறவுடைய இடம் இல்லை, அந்த அநியாயக்காரருடைய இடம் இல்லை, புது பாதுகாப்பு கிடைக்கும். நீங்க யார் வீட்டுல வந்து தங்கிருக்கீங்க தெரியுமா? ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தாங்க. எதிர்பார்க்காதவங்க, எதிர்பார்த்து சுயரை கூட வரக்கூடிய மிருகம் கூட வரலங்க. ஒரு காகம் இறை கிடைத்தால் 10 காகத்தோடு சாப்பிடுது. நம்ம என்ன சொல்றோம்? என்ன செய்யும்? நிக்கால போய் சண்டை போட்டுக்கிட்டு தள்ளிக்கிட்டு யாருக்குதான் வேலை இல்லை. முன்மாதிரியாக வாழணும். ரசூலுல்லாஹ்வுக்கு ரிஸ்க் கிடைச்சா மொத்த சஹாபாக்கள் கொடுத்துட்டு கடைசியா சாப்பிடுறது ரசூலுல்லாஹ். நீ காத்திருக்கு, நீ சாப்பிடு அப்படின்னு. நான் சாப்பிட தயாரா தான் இருக்கேன், நீங்களும் சாப்பிடுறது தான் சொல்றேன். விட்டு கொடுங்க. என்ன இமேஜ், என்ன பிரஸ்டீஜ்? மூச்சு போச்சுன்னா உங்க பேரும் என் பேரும் மையத்துங்க. வேற பேர் இருக்குலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் யாரது? ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுக்கு என்ன பேர்? என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அல்லாஹ்வை தவிர. மூசா அலைஹிஸ்ஸலாம். 2 நபிமார்கள் ஒரே இடத்துல. ஏமாத்துறோமா? துப்பா போட்டவெல்லாம் இன்னைக்கு அசுரத்து. தடி எடுத்ததான் தங்கல்கார. பட்டம் தான் தேவையா? தக்குவா வேணுங்க, இரையற்றம் இருக்கணும். இறந்த பிறகு கேள்வி கணக்கு இல்லாம அல்லாட்ட போனுங்க, சொர்க்கத்துக்கு போனுங்க. அல்லாட்ட வாழ்க்கை. ஏதோ ஒரு விஷயம் யாருனாலும் கேள்விப்பட்டா போதும், ரசிச்சு என்ன ஆச்சு தெரியுமா, என்ன ஆச்சு? நீங்க பேசுறது ஒரு முக்மீனுடைய ஐப்பு புறம். யோசிச்சு பாருங்க. சரி, 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. என்னுடைய ஆட்டை மேய்க்கிறீங்களா? ஆட்டை மேய்க்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தங்க இடம், உடுத்த உடை, உண்ண உணவு, ஆனால் சம்பளம் கிடையாது. என்ன தெரியுமா? 8 வருஷம் மேய்ச்சிங்கன்னா அந்த சம்பளத்தை பிடிச்சு அது மகர். என் 2 பெண்ல ஒரு பெண்ணை நிக்கா பண்ணி வச்சேன். 10 வருஷம் மேய்ச்சிங்கன்னா உங்க சாய்ஸ். 2 பெண்ல யாரெல்லாம் நீங்க நிக்கா பண்ணிக்கலாம். அப்போ ஒரு மாப்பிள்ளை பெண்ணை பார்த்து நிக்கா செய்யலான்றதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவம் நமக்கு ஆதாரமா இருக்கு. அதே 8 வருஷத்துக்கு பிறகுதான் மக்கா ரசூலுல்லாஹ்வுடைய கையில வருது. தெரியுமா? எந்த 8 வருஷம் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களோ அந்த 8 வருஷம் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்தான். எதையுமே தேடி பார்க்காங்க. யோசிச்சு பாருங்க. இங்க சம்பளம் கொடுக்காது மெஹர். இன்னைக்கு மெஹர் புக் பண்றியா? மாமனாரை பார்த்து சொல்றோம், பொண்ணு வீட்டுக்கார எப்படி சொல்றதுக்கு தாவும் தெரியல. இத சில இடங்கள்ல நிர்வாகமே இமாமே சேர்ந்து செய்யறாங்க. அவங்க பில்லா, ஐயாவது பில்லா.
அல்லையாதுமில்லா. தயவு செய்து பெண் வீட்டாருடைய விருந்தார் தான் எங்களை மாதிரி அதை கூப்பிடாதீங்க. விரும்பி செய்யறாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், விருப்பத்தோட செய்யலாம். விருப்பத்தோட ஒருத்தர் செய்யறாங்கன்னா வசதிக்குலாம் செய்யலாம். வற்புறுத்தி ஒரு மிடர் தண்ணீரை குடிக்கிறதுக்கு ஒரு முஸ்லீம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. 16 பள்ளி மேல கேஸ் தெரியுமா? 16 பள்ளி மேல கேஸ். இப்படி இருக்கும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் காப்பாற்றுவார். ஏன்னா பள்ளி வாசல்கள் அல்லாஹ்வுடைய வீடுகள். மசாஜிதுல்லாஹ் அஹப்புல் பிலாதி மசாஜிதுல்லாஹ். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் அல்லாஹ்வுடைய பள்ளி. அல்லாஹ் சொல்லியிருக்கான், அவன் பார்த்துப்பா. காபத்துல்லாஹ் யாரு பார்த்தா? நீங்களும் நாங்க காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுக்கு தேவையும் கிடையாது. நம்மளால மார்க்கம் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கத்தை கொடுத்தவன் பாதுகாத்துக் கொள்வான். நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இறக்கும் போது ஈமான் நசீபாக வேண்டும் என்று சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று வாழ வேண்டும். ரசூலுல்லாஹை போன்று வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் இதன்படி அமைச்சு நீங்க எடுத்து பாருங்கள். கஸஸ் 28வது அத்தியாயம் 12வது ஆயத்துக்கு படிச்சு பாருங்க. நான் சொன்னது பூரா அதுல இருக்கும். நான் சொல்லல, அல்லாஹ் சொன்னது சொல்லிட்டு. இது தப்சீர். சில பேர் யோசிப்பாங்க, தும்மா பையன தப்சீர் பண்ணிட்டு இருப்பாங்க. வாசல் தவறு எல்லாரும்